சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கரமா யோசிக்கிறாங்க. என்ன இவரு நம்மள கொசு அது இதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஒருவேளை விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நினைப்பிலேயே அவரோட வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிருவாரோ, இல்லை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தனம் இருந்துட்டு எனக்கா நிறைய யோசனை போல, இப்போ நீ மாமாவை நினச்சிக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போது நம்ம சேது வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நமக்கு விவாகரத்து நடந்தாலுமே வேறு எந்த ஒரு பொண்ணையுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. தமிழ்ச்செல்வியை நம்ம லவ் பண்ணி ஆசாசியாக அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். இந்த வீட்டுக்காக எத்தனையோ நல்லது அவள் பண்ணியிருக்கா. இருந்தாலும் அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தில் நம்மக்கிட்ட மறைச்சிட்டா. அது ஒரு கோவம் தான். என்னதான் இருந்தாலும் தமிழ்ச்செல்வி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும். அவள் பண்ண தப்பு, அவள் சொன்ன பொய்யை நம்ம இந்த நிமிஷம் மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம தனம் வந்து சேதுக்கிட்ட பேசுகிறாங்க. மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு மலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவுமே கேட்குவோம். இல்லை மாமா, தமிழ்ச்செல்வி ரொம்ப ரொம்ப நல்லவ, பாவம் அவ உண்மையாகவே உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறா, நேசிக்கவும் செய்கிறா. உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். எதுக்காக இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது போஸுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் ரெண்டு பேருக்குமே விவாகரத்து ஆயிடுச்சு. அப்போ கூட நான் அவ்வளோ வருத்தப்படல. இப்போது அவருக்கு கல்யாணமெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இந்த வாரத்திலேயே கல்யாணத்தை வைக்கலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. உங்களுக்குமே தெரியும்ல. ஆனால் அது எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நான் ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி தான் தமிழுக்குமே இருக்கும். நீங்கள் விவாகரத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு பொண்ணு பார்க்குறது ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்து தமிழுக்கு நடந்துடவே கூடாது. தயவு செஞ்சு தமிழ் சொன்ன பொய்யை மன்னிச்சு அவ கூட ஒன்று சேர்ந்து நீங்கள் வாழணும் மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்காக இதை மட்டும் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேது சைலண்ட்டாகவே இருக்காங்க. சொல்லிட்டு நம்ம மலர் வந்து போயிடுறாங்க. இதை பற்றி நம்ம சேது வந்து யோசிக்கிறாங்க. மலர் சொல்கிறதுமே ரொம்பவே கரெக்டு தான். நம்ம தமிழ்ச்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும். விவாகரத்துக்கு கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கு. கண்டிப்பாக கோர்ட் இயரிங் வரப்போ நான் தமிழ்ச்செல்வி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழுவேன் அப்படின்ற விஷயத்த கோர்ட் முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மலர் என்னதான் வெளிப்படையாக அழுதுகிட்டு இல்லைனாலுமே மனசுக்குள்ளே அந்த ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எப்போ நம்ம வாழ்க்கை சரியாகும், இனிமேல் சரியாகுமா இல்லை ஆகாமே போயிடுமா அப்படின்ற மாதிரி பல யோசனை அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்னொரு சைடு இங்கே போஸ் வந்து காவ்யாவை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா. காவ்யா வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் போஸ் வரவே இல்லை. ரொம்ப நேரமாக இங்கே காவ்யா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கடுப்பாக இருக்குது அவங்களுக்கு. உடனே போஸ் போய் நிற்கவும், என்னங்க நீங்கள், நான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, நான் சொல்லியுமே நீங்கள் என்னை வெயிட் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரிங்க, சாரிங்க, நான் வர வழியில் டிராஃபிக் ஜாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்க போயிருந்தேன்னா அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்டுன்னு உடனே இங்கே காவ்யா வந்து சமாதானம் ஆகிடுறாங்க. ஆமாம், எனக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஒரு ரிங்கு தான், அதுவும் டைமண்டில். அதை பார்த்ததுமே எங்கள் காவியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்காகவே வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, உங்களுக்காக தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து அதே வீட்டில் இருக்காங்களா இல்லை அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்களா, அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியை கேட்கவும், போஸ் இருந்துட்டு, அவளை பற்றியெல்லாம் எதுக்காகங்க இங்கே இப்போ பேசுகிறீங்க, நம்ம சந்தோஷமாக வேறு ஏதாவது பேசலாமே அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க, நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா சில பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி காவே கேட்கவும், எங்கள் போஸ் இருந்துட்டு, அவள் எங்கள் வீட்டிலலாம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவுட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள், டிவோர்ஸ் ஆகிடுச்சு, எதுக்காக அவளை அங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்க,
அவளை வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா சொல்லவும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இது விஷயமா நான் என் பெரியப்பா கிட்ட சொல்லி அவளை எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் சரி எங்கள் ஊரில் கூட இருக்க விட மாட்டேன், அவளை வேறு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் அனுப்பி விடுறேன், நீங்கள் அதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க காவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் வந்து வலிஞ்சுக்கிட்டு பேசவும் இங்கே காவியாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, நம்ம சின்னதாக டிரைவ் பண்ணிக்கிட்டே அப்படியே பேசிகிட்டே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காவியா இருந்துட்டு, போஸ் உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க, அது நான் இஷ்டப்பட்டு நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாவ், எனக்குமே அதுனா ரொம்ப பிடிக்கும், அதாவது நம்ம 2 பேரும் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவியா சொல்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸுக்கு சுத்தமாக அவங்க மரியாதையை கொடுக்கறது கிடையாது. ஒரு மாதிரி வீட்டோட வேலைக்காரனை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் அந்த போஸ் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா போதும், அவங்க வீட்டு சொத்தெல்லாம் நமக்கு வந்தால் போதுன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம போஸ் இருந்துட்டு, ஆமாம் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் எப்படியோ 400 பவுன் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு அவ்வளோ நகை பணம் சொத்தெல்லாம் இருக்காங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க சொல்கிறீங்க, இதை விட டபுளாக தான் இருக்குமே தவிர, அதாவது கம்மியாலாம் ஆகாது, அதிகமாக தான் இருக்கும், எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு தான் என் அம்மாவும் என் அப்பாவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே போஸுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மொத்த சொத்தையுமே நம்ம ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது சாவித்திரி வந்ததுமே முகத்தை அப்படியே வாடுற மாதிரி வச்சுக்கிறாங்க. சாவித்திரி இருந்துட்டு, என்ன மாதிரி என்னமோ உங்கள் முகம் வாடி போயிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி கேட்கவும், சாவித்திரியோ, இல்லை போஸு வீட்டில் தான் இருந்தான், கொஞ்ச நேரமாகவே ஆளை காணுமே, எங்கே அவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சித்ரா இருந்துட்டு ரொம்பவே கெத்தா, அது ஒன்றும் இல்லை, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை மீட் பண்ணி பேசுறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக வயிற்றுச்சலாக இருக்குது. உடனே தாமரை இருந்துட்டு, அம்மா என்னம்மா அது அப்படின்ட்டு, உடனே சாவித்திரி இருந்துட்டு, என்ன மதினி நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் விவஸ்தன்றது எதுவுமே இல்லையா, கல்யாணமே நடக்கலை, அதுக்குள்ளே நீங்கள் பேசிட்டு வர சொல்லி ஒன்று அனுப்பியிருக்கீங்க, அப்படியெல்லாம் போகக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ஈஸ்வரியும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சாவித்திரி, நீ எதுவுமே பேசாமல் இரு, அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பார்த்து பேசிட்டு வரதுக்காக போகிறான், அதில் என்ன தப்பு இருக்குது, இந்த காலத்துலலாம் போய் அதாவது கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் தான் போய் பேசணுன்ற விதிமுறையெல்லாம் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே டேட்டிங் மீட்டிங்னு சொல்லிட்டு 1008 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும், இங்கே தாமரை இருந்துட்டு, அத்தை ஓவராக தான் அத்தை அழட்டிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன தாமரை, போஸுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுது, பணக்கார வாழ்க்கையை அவன் அனுபவிக்க போகிறான்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே தாமரையோ, ஐயோயோ எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லையே, எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை வந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, சரி சித்ரா வா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது தாமரை இருந்துட்டு, என்னம்மா இது, இந்த போஸு அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக போயிருக்கான், அம்மா ஏதாவது பண்ணி அதை கெடுத்து விடணுமா, போஸ் மேலே அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தப்பான அபிப்பிராயம் வர மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணுமா, எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணுமா, ஏன்னா இந்த வாரத்திலே கல்யாணத்தை வச்சிட்ருக்காங்க, நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிளானை பண்ணி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க விடாமல் பண்ணணும், போஸுக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை அமையவே கூடாதுமா, இது உன் நினப்பில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சாவித்திரி இருந்துட்டு, ஏய் தாமரை, நானும் அதை தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அன்றைக்கி கனவுல வந்தது இப்போ வரைக்குமே கண்ணு முன்னாடி வந்து நிற்குதுடி, அந்த ஈஸ்வரி சித்ரா போஸ் எல்லாம் பெரிய காரில் வந்து இறங்குறாங்க, நம்ம பிச்சைக்காரங்க மாதிரி வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இப்படி கனவெல்லாம் கண்டண்டி, எங்கே அந்த கனவு பழிச்சிருமோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமரை இருந்துட்டு, அம்மா அதெல்லாம் பழிக்காதம்மா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எம்எல்ஏ வந்து ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போது ஈஸ்வரி இருந்துட்டு, சம்மந்தி வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது அந்த எம்எல்ஏ இருந்துட்டு, சம்மந்தி அம்மா அமைச்சர் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம
ஈஸ்வரியுமே இதோ கொஞ்ச நேரத்தில் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கத்தை ரூமுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. சொல்லுப்பா எம்எல்ஏ, என்னப்பா திருதுப்புன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அமைச்சர் ஐயா, நம்ம நிச்சயமாலாம் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு நாள் எப்போ என்ன ஏதுன்னு குறிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்க்கலாம்ல. இந்த வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னீங்க. ஆனால் என்ன டேட்டு என்ன நாளுன்னு சொல்லவே இல்லையே. அதை கேட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எங்கள் அமைச்சர் ராஜாங்க இருந்துட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஜோசியரெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது எம்எல்ஏவுமே சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது வீட்டு வாசுப்படி தாண்டி காலை எடுத்து வைக்கிறாங்க. அப்போது எங்கள் எம்எல்ஏக்கு வந்து ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது அவங்க கூட வேலை பார்க்குற அதாவது தலைவருங்க தான். சொல்லு தலைவர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எம்எல்ஏ சொல்கிறாங்க, நான் அந்த அமைச்சரோட வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக அந்த அமைச்சரை அந்த பதவியிலேருந்து தூக்காமல் விட மாட்டேன். அதுக்காக தான் ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்கேன். என் பொண்ணை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி நடித்து அந்த அமைச்சரை எப்படியாவது அந்த வேலையை விட்டு தூக்குறேன். கண்டிப்பாக நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சேது காதில் கேட்டுடுறாங்க. இதை கேட்டதுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டேய், என்ன பிளானோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க நீ? ஓ, என் அப்பாவை அந்த பதவியிலேருந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும், அதுதானே உன்னுடைய ஐடியா? கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. போஸுக்கும் உன் பொண்ணுக்கும் கண்டிப்பாக கல்யாணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது. அது நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த எம்எல்ஏவை பயங்கரமாக அடிக்கவும் செய்கிறாங்க. என்னவோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ராஜாங்கம், பாட்டிமா, ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே ஓடி வராங்க. உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, சேது என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக எம்எல்ஏவை சம்மந்தி அடிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு சம்மந்தியாக வரப்போகிறவங்க, கொஞ்சம் கூட அவருக்கு மரியாதை கொடுக்காம அவரை போட்டு அந்த அடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன கொழுப்பா, திமுறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கோவத்தில் கத்துறாங்க. உடனே இங்கே நம்ம சேது இருந்துட்டு, சித்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது சித்தி, இந்த ஆள் என்ன பேசிக்கிட்டு இருந்தான் தெரியுமா ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுனது எல்லாத்தையுமே சொல்லவும் இங்கே ராஜாங்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போவே நினச்சேன் சேது, இந்த எம்எல்ஏ எப்போவுமே பதவியில் இருக்கிறப்போ இல்லை மீட்டிங் நடக்கிறப்போ கூட வந்து என்கிட்ட பேசுனது கிடையாது. புதுசாக நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கானே, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கான்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. ஆனால் சரி, நம்ம நல்லதாக தான் நினச்சோம். ஆனால் இவன் கெடுதல் எண்ணத்தோடு வந்திருக்கான். ஆனால் இப்போது அது ரொம்ப நாள் நீடிக்கல. எப்படியோ இவனோட திட்டம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இவனோட பொண்ணுமே ஒழுக்கம் சரியில்லை. பெரியவங்கெல்லாம் உட்காண்ட்ருக்காங்க, கால் மேலே காலை போட்டுக்கிட்டு உட்காண்ட்ருக்கு. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லை, பழக்க வழக்கமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் போஸுக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ, சொத்து எல்லாமே கை நழுவி போயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, ஐயோ மாமா நீங்கள் அப்படி தப்பாக நினைக்காதீங்க, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எல்ஏ சம்மந்தி வேறு யாரையாவது பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு, அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சேது உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. உடனே சேது இருந்துட்டு, என்ன சித்தி இப்படி பேசுகிறீங்க? நான் அப்பாவோட வேலையவே காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் பேசுகிறது எல்லாத்தையுமே நான் காது கொடுத்து கேட்டேனே அப்படின்னு சொல்லுவோம். எம்எல்ஏவையுமே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா நீ இப்படி அபாண்டமாக என் மேலே பழி போடுற? யாரோ தலைவருங்களில் ஒருத்தவங்க அப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்களாம். அது விஷயமா நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் புரியாமல் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ இப்படி என் மேலே அபாண்டமாக பழி போடாதப்பா. என்னால் போயிட்டு உன் அப்பாவோட பதவியை தூக்க முடியுமா? எனக்கு அந்த அதிகாரம் இருக்குதாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எம்எல்ஏ வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் நடித்தாலும் அதெல்லாம் நாங்கள் நம்ப போகிறது கிடையாது. அப்பா என்னால் நம்பாதீங்கப்பா, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். கண்டிப்பாக இவனோட வீட்டு பொண்ணை நம்ம போஸுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. தாமரை இருந்துட்டு, அம்மா எப்படியோ இந்த போஸுக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது, இவங்கெல்லாம் ஓவராக சீன் போட்டுக்கிட்டாங்கல்ல, இவங்க பணக்கார வாழ்க்கையுமே வாழ முடியாதுமா, எப்போவுமே இந்த வீட்டில் கொடுக்குற ₹1 ₹2 அலைஞ்சிக்கிட்டு மோதிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சாவித்திரிக்கிட்ட சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஈஸ்வரிக்கு படப்படன்னு இருக்குது. சித்ரா இருந்துட்டு, என்னம்மா இப்படிலாம் நடக்குது, எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, ஆனால் திருதுப்புன்னு என்னென்னமோ நடந்து போச்சு, அப்போது போஸுக்கு நல்ல வாழ்க்கை இனிமேல் அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ராஜாங்க இருந்துட்டு எம்எல்ஏ கிட்ட, இங்கே பாருடா, இனிமேல் நீ இந்த பக்கம் திரும்பின அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது, வீட்டு பக்கம் இனிமேல் காலடி எடுத்து வச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சு துரத்திடுறாங்க.
இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம தமிழ்ச்செல்வியுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, கண்டிப்பாக காட்டில் அந்த மருந்தை வந்து நம்ம தான் எடுத்துகிட்டு வந்தோம், பின்னாடி இருந்து யார் அடிச்சிருப்பா, அந்த காட்டுக்குள்ளே அந்த ஊர் மக்களும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, யாருமே அந்த பக்கம் பயந்து போய் வர்றதுலுமே சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த போஸு தான் மருந்து எடுக்கணுன்றதுக்காக காட்டுக்குள்ளே வந்திருக்கான். கண்டிப்பாக அவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவன் தான் நம்மக்கிட்ட இருந்து மருந்தை எடுத்துகிட்டு போயிருக்கணும். நம்ம தலையில் அவன் தான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ராஜாங்கம் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராஜாங்கத்துக்கு குழப்பமாக இருக்குது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏதோ கற்பனை பண்ணி சொல்கிறது எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா சத்தியமாக நான் மருந்தை கண்டுபிடிச்சேன் மாமா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் தெரியுமா? என் ரத்தத்தெல்லாம் சிந்தி அந்த வண்டுக்களெல்லாம் கொன்று அதுக்கப்புறம் அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தேன். பின்னாடி இருந்து தலையில் அடிச்சது இந்த போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவும், எங்கள் ராஜாங்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா போஸ் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது மட்டும் உண்மையாக இருந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. எங்கள் போஸ் இருந்துட்டு பயந்துக்கிட்டு, இல்லை பெரியப்பா, உங்களுக்காக நான் தான் மருந்து கொண்டு வந்தேன், இந்த தமிழ்ச்செல்வி பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ராஜாங்க இருந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக, இங்கே பாரு போஸு, நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் நீ சொல்கிறது பொய்ன்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது, அன்றைக்கி காட்டில் என்ன நடந்ததுன்றத உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீ இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. எங்கள் போஸுக்குமே எங்கள் பயத்தில் எங்கே உண்மையெல்லாம் தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு, நான் தான் தலையில் அடித்து அந்த மருந்தெல்லாம் தமிழ்ச்செல்வி இருந்து எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராஜாங்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது நம்ம உயிர் பொழிச்சது தமிழ்ச்செல்வியால் தான், தமிழ்ச்செல்வி தான் நம்ம எல்லாரும் உயிரையுமே காப்பாற்றிருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ராஜாங்கம் வந்து நினைக்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு நன்றி சொல்கிறாங்க. தமிழ் ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன மாமா இதெல்லாம், நம்ம குடும்பத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணதே இவ தான் அந்த மெடிக்கல் கேம்புக்கு நம்ம எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம எல்லாரையுமே உயிருக்கு போராடுற அளவுக்கு நம்மளை அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தா இவ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இப்போ ராஜாங்க இருந்துட்டு, நீங்கள் கொட்டையில் இருந்தீங்க, நாங்கள் எல்லாரும் டூர் போகிற மாதிரி சிறுமலை காட்டுக்கு போகிறோன்னு உடனே நீங்கள் தானே கெஞ்சி கெத மாதிரி எங்கள் கூட வந்தீங்க, இப்போ என்னடனா தமிழ்ச்செல்வி மேலே பழி போடுற, எங்கள் பாரு ஈஸ்வரி எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்கம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இனிமே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பிரிஞ்சிருக்க வேண்டாம், ஏதோ காலக்கேடால் தமிழ்ச்செல்வி அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா, இப்போ திரும்பவும் கர்ப்பமாக இருக்கா, நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா, அவளை நம்ம வீட்டிலே இருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் வந்து நினைக்கிறாங்க. இப்போ சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, சேது உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்பேன், அந்த கேள்விக்கு கரெக்டான பதிலை சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் உன் விருப்பம் என்னவோ அதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீயும் தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், நம்ம சேதுக்குமே நம்ம தமிழ்ச்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசை தான், ஆனால் அது வெளிப்படையாக அவங்களால அதாவது சொல்ல முடியல, அது ஒரு ஈகோன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம சேதுவுமே, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேதுவும் இதை கேட்டதுமே நம்ம ராஜாங்க வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா ராசாங்கம் இப்போதாயா நீ கரெக்டாக முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லுவோம். சன்னாசி இருந்துட்டு, என்ன இதுக்கு முன்னாடி அண்ணன் என்ன தப்பான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி இல்லையா, இப்போது 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு 2 பேரோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டது, 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க, இது நல்ல விஷயம் தானே, அதுக்காக தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மெடிக்கல், அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியோட டீச்சர் வந்து கால் பண்ணுறாங்க, டாக்டர் வந்து கால் பண்ணுறாங்க. இப்போது எக்ஸாமில் டாப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மெடிக்கல் ஃபீஸ்க்கு வந்து பணம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா ராஜாங்கம், அதை பற்றின விஷயமா பேசுகிறாங்க. ராஜாங்கம் இருந்துட்டு, தமிழ் நீ தான் முதல்ல வந்திருக்கியா, உனக்கு தான் நான் பணம் கொடுக்கணுமா, என்னம்மா என் வீட்டு மருமகளுக்கு நானே ஸ்காலர்ஷிப்பாக பணம் கொடுக்கணுமா என்ன, அப்படியெல்லாம் இல்லை, இந்த பணத்தை வேறு யாரோக்காவது கொடுத்துடலாம், உன்னுடைய ஃபீஸ் எல்லாத்தையுமே நான் கட்டிக்கிறேம்மா, நீ எதை நினச்சி கவலைப்படாத,
கவலைப்படாத, நீ படித்து நல்லபடியாக டாக்டர் ஆயிடணும் சரியா, எனக்கு பெருமை சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியுமே சரிங்க மாமா, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெருமையை சேர்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க.